கடந்த 10 நாளில் பெட்ரோல் விலை கொஞ்சமாக ஏறிட்டே வருதுங்க. எப்படி தங்க விலை ஏறிட்டே போதோ அதுமாரி பெட்ரோல் ரேட்டும் ஏறிட்டே போகுது. இதனால் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம வந்து பெட்ரோல் விலை ஏறினா பெட்ரோல் மட்டும் ஏறாதுங்க. அதை டிபெண்ட் பண்ணி நம்ம அத்தியாவசிய பொருட்கள், பால், காய்கறி எல்லா ரேட்டும் ஏற தான் செய்யும். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாமே நம்மக்கிட்ட வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நம்ம இதுக்கப்புறம் எப்படி அடுத்து லாக்டவுன்லாம் சொல்ல முடியாது. இது எப்படின்னா, நமக்கான லாக்டவுன்லேயாவது ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று கிடைக்கும், நம்ம இன்ஃபெக்ட் ஆகாமல் உள்ளே இருந்தோம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, நம்மளால் வெளியவும் போக முடியாது. சாப்பாடு ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட அவ்வளவும் ரேட் இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச இப்போ பழைய மாதிரி நம்ம மாறிட்டு வரணும். ஒரு காய்கறிகள் எதனா ஒரு வந்து வீட்லேயே வந்து மாடி தோட்டமோ எதனா ஒரு இடம் இல்லை, மாடி தோட்டம் இடம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விளைச்சி சாப்பிட்ற மாதிரி நம்ம ஜென்ரேஷன் வந்தால் தான் உண்டு இந்த இதுவெல்லாம் போக்குறதுக்கு. அதனால் கண்டிப்பாக முருங்கை மரமாவது வீட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.